காஞ்சிபுரம் மாநகர 1வது பகுதி கழகம் சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் சாலை தெருவில் மாநகர 1வது பகுதி கழகம் சார்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 1வது பகுதி கழக செயலாளர் திலகர் வரவேற்புரை ஆற்றினார். பகுதி கழக துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் வினோத்குமார், குடியரசு தனலட்சுமி, பொருளாளர் மகாதேவன், பிரதிநிதி பகவான் சிவகுமார், வரதராஜன், எழில், கௌரி சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் சுந்தர், தலைமை கழக பேச்சாளர் ரவீந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட பொருளாளர் சன்பிரண்ட் ஆறுமுகம், குமரேசன், பொதுக்குழு உறுப்பினர் சிகாமணி, எஸ்.கே.பி. சீனிவாசன், நகர அவை தலைவர் செங்குட்டுவன், நகர துணை செயலாளர் முத்துச்செல்வன், நிர்மலா, மாநகர பொருளாளர் சுப்ராயன், பகுதி செயலாளர் சந்துரு, தசரதன், வெங்கடேசன், இளைஞர் அணி அமைப்பாளர் யுவராஜ், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி.எஸ். ராமகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதிகள் வரதராஜன், மாமல்லன், சுகுமாரன், விஸ்வநாதன், சுரேஷ், எஸ்.கே.பி. சாந்தி, சீனிவாசன், மோகன், பாலமுருகன், சங்கர் பலர் கலந்து கொண்டனர். 2வது வட்டக்கழக செயலாளர் செல்வம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார். இந்த குடும்பத்தை கட்டி காத்து கொண்டிருக்க நைட்டு வரைக்கும் உழைத்துட்டு இருக்கவங்கள சும்மா இருக்கேன்னு சொல்றியே, எப்படியா உனக்கு மனசு வந்ததுன்னு கேட்டார் தலைவர் அவர்கள். அப்பதான் சொன்னாரு, அங்கி தருவதைத்தான் உரிமை திட்டம் என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன் என்று ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு திட்டம் தராங்க. 1000 ரூபாய்க்கு யார் சோம்பேறி ஆவாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. 1000 ரூபாய்க்கு சோம்பேறி ஆக முடியுமா? கிடையாது. அது சொன்னார். இன்னைக்கு என்னன்னா அதை காப்பி அடிச்சுட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாநிலத்தில் யாருக்கு தள்ளுபடி பண்ற? பெரிய பெரிய கம்பெனி அதானிக்கு, அம்பானிக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் 25 லட்சம் கோடி நோட் அடிச்சு கொடுக்குறாங்களே நமக்கு. அவங்க புள்ளி விவரத்தில் சொல்றாங்க, தகவல் பெறுகிற திட்டம்